குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அதுக்கு ஈக்குவலான இன்னொன்று இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னா தமிழில் வாடகை கொள்முதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னா தவணை கொள்முதல் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ், ஹையர் பர்ச்சேஸ். ஹையர் அப்படின்னா வாடகைன்னு அர்த்தம் இல்லையா? ஹையர் டாக்ஸி, ஒரு டாக்ஸி வாடகை கார் அப்படிங்கிறத ஹையர் டாக்ஸி அப்படின்னு சொல்லுவோம். HIRE, ஹையர் அப்படின்னா வாடகை. ஹையர் பர்ச்சேஸ் அப்படின்னா வாடகை கொள்முதல் சிஸ்டம் முறை. இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்துக்கும் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ் சிஸ்டம் ரெண்டுனா என்ன? இப்போ நமக்கு தெரியும். இப்போ நம்ம ஒரு டிவி வாங்கணும்னு வச்சுங்க, காசு இருக்கிறவங்க நேராக கொண்டு போய் மொத்த காசையும் கொடுத்துட்டு வாங்கிட்டு வந்துடுவாங்க. காசு இல்லாதவங்க என்ன செய்வாங்க? எவ்வளவு டிவி? 55,000 ரூபா. இந்தாங்க, நாங்கள் ஒரு 10,000 ரூபா முன்னாடி கட்டுறோம், மீதி இருக்கிற 45,000 ரூபாயை மாதம் கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? இதுக்கு தான் ஹையர் பர்ச்சேஸ் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ். இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று. நம்ம ரெண்டுமே தெரியாமல் குழப்பிகிட்டே இருக்கோம். இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸுங்கிறோம், ஹையர் பர்ச்சேஸ் ஏதோ ஒன்று சொல்லிகிட்டு இருக்கோம். ரெண்டும் ஒன்று தான். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும், 30,000 ரூபா. 5,000 ரூபா முன்பணம் கட்டுறோம், மீதி 25,000. இந்த 25,000 மாதம் 3,000 ரூபா. அதுக்கு ஒரு வட்டி போடுவோம். அந்த வட்டியை சேர்த்து நம்ம கட்டி முடிக்கிறோம் இல்லையா? இதுதான். இதில் ஹையர் பர்ச்சேஸ்னால் என்ன, இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸ்னால் என்ன? ரெண்டும் ஒன்று தான். இப்போ நான் சொன்ன ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஆனால் ரெண்டுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குனீங்கன்னா அந்த பொருள் உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா நீங்கள் வாடகைக்கு தான் எடுக்கிறீங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னா வாடகைக்கு தான் நீங்கள் வாங்குறீங்க. அதை இப்போ ஒரு காரை வாடகைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கார் நம்மளா? கார் நம்மகிட்ட தான் இருக்கு. நம்ம தான் ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கோம், எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஓனர் யாரோ ஒருத்தன் இல்லையா? அப்போ அந்த ஓனர்ஷிப்புங்கிறவங்க இன்னொருத்தன்ட்ட தான் இருக்கும். இந்த வாடகைக்கு எடுத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கட்டத்தில் சரி நானே இதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது அந்த ஓனர் இவங்களா மாறுவாங்க. அது வரையிலும் அவங்க தான் ஓனர். இந்த ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்கி பொருள் நம்ம கிட்ட இருந்தாலும் ஓனர் வேற யாரோ, அந்த பொருளை விற்றவன், கொடுத்தவன். ஆனால் இன்ஸ்டால்மெண்ட் பர்ச்சேஸில் அப்படி இல்லை. நீங்கள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டில் ஒரு பொருளை வாங்கினீங்க அப்படின்னா பொருளை வாங்கின உடனே மீதி பணம் கடன் தான். அதை நான் அப்புறம் தரேன், மாதம் தரேன். ஆனால் வாங்கின உடனே பொருள் நம்மது. இப்போ தவணை முறையில் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ நான் ஒரு 2 வீலர், ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குறேன், 80,000 ரூபா. நான் 20,000 ரூபா கட்டிட்டு அந்த பொருளை வாங்குறேன். பொருள் வாங்கின உடனே என் பேரில் அது ரெஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்போ அது என்னது? மீதி இருக்கக்கூடிய 60,000 ரூபா கடன். அது அந்த கடனுக்கு வட்டியோட மாதம் நான் இவ்வளோ கொடுக்கணும். இதுதான். ஸோ இன்ஸ்டால்மெண்ட் அப்படின்னா பொருளை வாங்கின உடனே வாங்குறவங்க தான் ஓனர். ஆனால் ஹையர் பர்ச்சேஸில் பொருளை வாங்கினாலும் பொருள் நம்மகிட்ட இருந்தாலும் அதை யாரு கொடுத்தாங்களோ அவங்க தான் ஓனர். நீங்கள் முழு பணத்தை கொடுத்துட்டு கடைசியாக நீங்கள் வாங்குறீங்க பாங்க, அப்போ தான் நீங்கள் ஓனர். அது வரைக்கும் அவங்க தான் ஓனர். ஸோ இந்த ஒன்று தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையிலும் ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இதில் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம் அண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் பர்ச்சேஸ் சிஸ்டம் அப்படின்னு ரெண்டையும் ஒரே யூனிட்டில் தான் வைப்பாங்க. எப்படின்னா ஒன்றா தான் வைப்பாங்க. ஏன்னா ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கொஞ்சோண்டு தான் வித்தியாசம். அந்த ஓனர்ஷிப், அந்த தியரியில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையிலும் ஒன்று தான். சரி, இப்போ இதில் நாம் முதல்ல பார்க்க வேண்டியது ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறோம். இந்த இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா இப்போ நான் சொல்கிறேன் 80,000 ரூபாய்க்கு ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்குகிறேன், 20,000 ரூபா உடனே கட்டிடுறேன், மீதி இருக்கக்கூடிய 60,000 ரூபா. இந்த 60,000 ரூபாய்க்கு வட்டி 10% அப்படிங்கிறான். அப்போ 10% அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? 100 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு 10 ரூபான்னு அர்த்தம். அப்போ 60,000க்கு 60,000 இன்ட்டு 10%னாவே கீழே 100, 10/100. அப்போ வருஷத்துக்கு 6,000 ரூபா வட்டி. நீங்கள் 3 வருஷம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 18,000 ரூபா வட்டி. அப்போது அசல் ப்ளஸ் வட்டி
அப்போ நீங்கள் அந்த மாதம் கட்டும்போது அசலில் இவ்வளவு வட்டியில் இவ்வளவு சேர்த்து கட்டிக்கிட்டே வரணும் நீங்கள். ரைட், கட்டணும். அது அப்புறம் இப்போ நம்ம கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் பாருங்க, அது தப்பு. ஆனால் இப்படித்தான் எல்லா கடையிலையும் வாங்குவான். 80,000 20,000 கட்டிட்டீங்க, மீதி 60,000ங்க. 60,000க்கு 10%, 6,000 ரூபா, 3 வருஷம் 3 6 18,000 ரூபா வட்டிக்குமா. ஆனால் அது தவறு. அப்படி அவன் வாங்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ 60,000த்தில் முதல் தவணை எவ்வளோ கட்டுறான்? 5,000 ரூபா. அப்போது கட்டுறோன்னு வச்சுங்களேன். அப்போது முதல் தவணையில் 60,000, இப்போ 80,000 பொருளை வாங்கிக்கிட்டு 20,000 கொடுத்துறோம். 60,000 ரூபா கடன். ஒரு மாதம் கழிச்சு 5,000 ரூபா கொடுக்குறோம். அப்போது இந்த ஒரு மாதத்துக்கு 60,000க்கு தான் வட்டி. இப்போ 5,000 ரூபா கொடுத்துறீங்க. இப்போ மீதி எவ்வளவு? 55,000 ரூபா. இந்த 55,000க்கு அடுத்த மாதத்துக்கு 55,000க்கு தான் வட்டி, 60,000க்கு போடக்கூடாது. இப்போ முதல் சொன்ன மாதிரி 60,000க்கு 6,000 ரூபா வட்டி, 3 வருஷத்துக்கும் 18,000 ரூபாலாம் சொல்லக்கூடாது. புரியுதா? ஸோ இதுதான் கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்டை எப்படி கால்குலேட் பண்ணுறது, இது இதில் ஒரு மிக மிக முக்கியமான பகுதி. இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது எப்படி அக்கௌண்ட்ஸில் போடுறதுங்கிறத அடுத்து நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனில் 3 மெத்தட் இருக்கு. 3 மெத்தடில் ஃபர்ஸ்ட் மெத்தட், when rate of interest, total cash price and installments are given. இது 3 கொடுத்திருந்தா எப்படி கணக்கு போடுறது. சில சமயங்களில் என்ன பண்ணுவான்னா கேஷ் ப்ரைஸ் கொடுக்க மாட்டோம். சில சமயங்களில் என்ன பண்ண மாட்டோம்னா இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இப்படி ஏதோ இந்த 3 கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்டாக கால்குலேட் பண்ணு அப்படின்னு சொல்றது ஒரு வகை. இன்னொன்று, இந்த 3ல் 2 தான் கொடுப்பான், 1 கொடுக்க மாட்டான். அப்போ நீங்கள் அப்போ எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ நாம் ஃபர்ஸ்ட் டைப் இந்த 3மே கொடுத்துட்றாங்க. இந்த 3லையுமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%, 6%, 10%, அந்த பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்றாங்க. டோட்டல் கேஷ் ப்ரைஸ், மொத்தம் அந்த பொருளினுடைய விலை எவ்வளவு. இப்போ நான் சொன்னேன் 80,000 ரூபா அந்த வண்டி, 20,000 ரூபா கொடுத்துறோம். ஆனால் வண்டி 80,000 ரூபா, உடனே 20,000 கொடுக்குறோம். அந்த டோட்டல் கேஷ் ப்ரைஸ் எவ்வளவு. அடுத்தது மாதம் நம்ம எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்க போகிறோம். மாதம் 3,000 கொடுக்கணும், மாதம் 5,000 ரூபா கொடுக்கணும், மாதம் 2,000 ரூபா கொடுக்கணும், ஏதோ ஒன்று இருக்குல்ல, அந்த இன்ஸ்டால்மெண்ட். இந்த 3 கொடுத்துட்டா எப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணுறது. ஸோ இதுதான் நம்ம இதில் நான் 3 கணக்கு நான் எழுதி போட்டிருக்கேன். இந்த 3 கணக்கையும் இப்போ நீங்கள் ஒரு ஃபியூ செகண்ட் அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த 3ஐயும் நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த 3ம் ஃபைனான்சியல் அக்கௌண்ட் ரெட்டி அண்ட் மூர்த்தி என்ற ஒரு புக்கு. அந்த புக்கில் இந்த முதல் கணக்கு இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டு, இந்த 2 3 எக்ஸசைஸில் இருக்கிற 1 எக்ஸசைஸ் 2. ஸோ இது இல்லஸ்ட்ரேஷன் எடுத்துக்காட்டில் 1, இது 2 எக்ஸசைஸில் முதல் கணக்கு, எக்ஸசைஸில் 2வது கணக்கு. சார் என்கிட்ட புக் இருக்குது அப்படின்னா புக்கை கையில் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ பாருங்கள். சார் புக்கு இல்லை அப்படின்னா இந்த ஸ்க்ரீனை மாத்திரம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு செகண்ட் அப்படியே ஸ்டாப் போட்டு இந்த 3 கணக்கையும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுங்க. இந்த 3 கணக்கு தான் இப்போ நாம் நடத்த போகிறோம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் சம். On 1186, X purchased a machinery on hire purchase system. 1186 எக்ஸுங்கிற ஒரு ஆள் ஒரு எந்திரம், ஒரு மெஷினை ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டத்தில் வாங்குறார். The payment is to be made ₹4,000 down. டவுன் அப்படின்னா டவுன் பேமெண்ட், இதுக்கு பேர் டவுன் பேமெண்ட், உடனடியாக கொடுக்கணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 80,000க்கு வாங்கிட்டு 20,000 உடனே கொடுக்குறீங்க. அந்த 20,000 உடனே கொடுக்குறீங்களா, அதுக்கு தான் டவுன் பேமெண்ட்னு. பொருளை வாங்கும்போது இவ்வளோ கட்டு அப்படின்னு சொன்னாங்க, அந்த கட்டுற தொகை தான் டவுன் பேமெண்ட். ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும், டவுன் பேமெண்ட். இப்போ இந்த டவுன் பேமெண்ட் கொடுத்து நம்ம வாங்குறோம் இல்லையா, நமக்கு பேர் ஹையரர். ஹையர் பர்ச்சேஸில் வாங்குற நமக்கு பேர் ஹையரர், HIRER, ஹையரர் அப்படின்னு பேர். ஸோ இந்த பொருளை வாங்கின உடனே நீங்கள் 4,000 ரூபா உடனே கொடுத்துறீங்க. அதுக்கப்புறம்
அடுத்தது 4000 ரூபாய் ஆனுவலி. ஆனுவல் அப்படின்னா வருஷத்துக்கு. வருஷத்துக்கு 4000 ரூபாய் ஃபார் 3 இயர்ஸ், 3 வருஷத்துக்கு. இப்போ 4000 ரூபாய் கொடுத்துறோம். அடுத்த வருஷம் 4000, அடுத்த வருஷம் 4000, அடுத்த வருஷம் 4000. ஆக மொத்தம் உடனே 4000, அப்புறம் 3 இன்ஸ்டால்மெண்ட் வருஷத்துக்கு 4000, அப்போ 16000 ரூபாய் நீங்கள் கொடுக்குறீங்க. ஓகேயா? கொடுத்துறீங்க. The cash price of the machinery is 14,900. ஆனால் அந்த பொருளினுடைய ஆக்சுவல் விலை எவ்வளவுனா 14,900 ரூபாய். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 16,000 ரூபா கொடுத்துருக்கோம். அப்படின்னா 1,100 ரூபா நம்ம வட்டி கொடுக்கணும்னு வச்சுங்களேன். ஓகே, 14,900 ரூபா. அண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 5%. வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு? 5% வட்டி. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் இன் ஈச் இயர்ஸ் இன்ஸ்டால்மெண்ட். ஒவ்வொரு வருஷத்துலையும் நீங்கள் 4,000 ரூபா கொடுக்குறீங்க இல்லையா, அந்த 4,000ல் அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு, இந்த வட்டியே கணக்கிடு. இதுதான் நமக்கு கணக்கு. ஓகே, நவ் வி see the first problem. இப்போ நான் இந்த 3ஐயும் அழிச்சிருவேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளத்தை நான் போடுறேன். போட்டு முடிச்சுட்டு செகண்ட் ப்ராப்ளம், தேர்ட் ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இந்த 3 கணக்கையும் காப்பி பண்ணி வச்சுக்கிட்டு கவனிங்க. அப்படி இல்லைன்னா ரெட்டி அண்ட் மூர்த்தியினுடைய ஃபைனான்சியல் அக்கௌண்ட் புக்கு இருந்தால் அந்த புக்கை ஓப்பன் பண்ணி கணக்கை பார்த்துக்கிட்டே நீங்கள் போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நான் இப்போ பாருங்க, நான் அழிச்சிடறேன். ஓகே, இப்போ எப்படி போடுறது? இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு டேபுலர் காலம் போட்டுருங்க. ஒரு டேபுலர் காலம். இந்த டேபுலர் காலத்துல முதல் விஷயம் பர்டிகுலர்ஸ். பர்டிகுலர்ஸ் பர்டிகுலர்ஸ் விபரம். அடுத்தது கேஷ் பிரைஸ். கேஷ் பிரைஸ். கேஷ் பிரைஸுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு. இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு கொடுக்குறீங்க. அதுக்கு அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு. இன்ட்ரெஸ்ட் பெய்டு. ஸோ இந்த 4 காலமும் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ பர்டிகுலர்ஸ். பர்டிகுலர்ல பார்த்தீங்கன்னா 1186ல எக்ஸ் பர்ச்சேஸ்ட் எ மெஷினரி ஆன் ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம். அப்போ பர்ச்சேஸ். இப்போ பர்ச்சேஸ் பண்றீங்க. எவ்வளவுக்கு பர்ச்சேஸ் பண்றீங்க? அந்த பொருளினுடைய கேஷ் பிரைஸ் எவ்வளவு? 14,900 ரூபாய் பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ண உடனே ஆக்சுவலா நீங்க எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளவு, டவுன் பேமெண்ட் எவ்வளவு? 4,000 ரூபாய் இல்லையா? இது இன்ஸ்டால்மெண்ட், இன்ட்ரெஸ்ட் கிடையாது. கேஷ் பிரைஸ் பெய்டு. ரைட். இப்போ நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்க? 4,000 ரூபாய் நீங்க எடுத்த உடனே கேஷ் பிரைஸ் கொடுக்குறீங்க. அப்போ 14,900 ரூபாய். இதுல டவுன் பேமெண்ட்ங்கிறது 4,000 ரூபாய். டவுன் பேமெண்ட்ங்கிறது 4,000 ரூபாய். அப்போ 14,900ல 4,000 ரூபாய் போச்சுன்னா அப்போ மீதி நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 10,900 ரூபாய் கொடுக்கணும். இந்த 4,000ங்கிறது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, இது டவுன் பேமெண்ட். இது டவுன் பேமெண்ட். இந்த 4,000க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? ஏன்னா இப்போ பொருளை வாங்குறீங்க, 4,000 கொடுத்துறீங்க. இதுக்கு வட்டி கிடையாது. ஸோ இதுக்கு வட்டி கிடையாது. இது கேஷ் பிரைஸ். பொருளை வாங்கினதுல 4,000 ரூபாய் கொடுத்துரும். ஓகே. அடுத்தது ஃபர்ஸ்ட் இயர். ஒரு வருஷம். ஒரு வருஷம் கழிச்சு
நீங்கள் மொத்தம் 3 வருஷம் வருஷம் 4000 கட்ட சொல்கிறோம். அப்போ முதல் வருஷம் இன்ஸ்டால்மெண்ட் எவ்வளோ கொடுக்குறீங்க? 4000 ரூபா கொடுக்குறீங்க. பொருள் வாங்கினது 14,900, 4000 ரூபா வாங்கின உடனே கொடுத்தாச்சு, மீதி 10,900 ரூபா. இப்போ பொருளை நம்ம எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு வருஷம் முடியுது. ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க? 4000 ரூபா நீங்கள் இன்ஸ்டால்மெண்ட் தவணை தொகை கொடுக்குறீங்க. இந்த 4000த்தில் எவ்வளவு அசல் எவ்வளவு வட்டி? நீங்கள் கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 10,900 ரூபா. இந்த 10,900 ரூபாய்க்கு எத்தனை பர்சன்ட்? 5%. அப்போ 5/100. 5/100. அப்போ ஏன்னா 5ங்கிறது 5%. பர்சன்ட்னா 100க்கு 5 ரூபா ஒரு வருஷத்துக்கு. ஏன்னா இது ஒரு வருஷம். அப்போ 5/100. இதில் கீழே 2 0 இருக்கு, மேலே 2 0 இருக்கு. 2 0 2 0 அடிச்சிடும். இப்போ மேலே என்ன இருக்கு? 5 × 109. 5 9 45, மீதி 4. 5 0 0 தான். சைபரோட 4 சேர்த்தீங்கன்னா 4. 5 × 1 5. ஸோ 545 ரூபா நீங்கள் வட்டி. இப்போ நீங்கள் கொடுக்கறது 4000 ரூபா. இதில் வட்டி எவ்வளவு? 545 ரூபா வட்டி. இப்போ 4000த்தில் 545 ரூபா வட்டி போயிடுது. அப்போ 4000த்தில் 545 ரூபா வட்டி போயிடுச்சுன்னா அப்போ நீங்கள் எவ்வளவு அசலில் கொடுக்குறீங்க? 10ல் 5 போக 5. இப்போ கடன் வாங்கணும். 9ல் 4 போக 5, 9ல் 5 போக 4, மீதி 3. 3455 ரூபா அசல்ல நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ முதல் தடவை வாங்கின 4000த்தில் 545 ரூபா வட்டி, 3455 ரூபா அசல். ஓகேயா? இந்த 3455 அசலை இங்கே கழிச்சிருங்க. ஸோ 4000 இன்ஸ்டால்மெண்ட் கொடுத்தாலும் அசல் 3455 தான். வட்டி 545 ரூபா அவங்க எடுத்துக்குவாங்க. இந்த 3455 கழிங்க. ஸோ நம்ம 14,900 ரூபா பொருள் வாங்கினது, 4000 ரூபா உடனே கொடுத்துட்டோம், மீதி 10,900. இதில் 3455 ரூபா 4000 கொடுக்குறோம். ஆனால் வட்டி எடுத்துக்கிட்டு அசல் வந்து இவ்வளோ தான் கழிப்பாங்க. இப்போ நாம் இன்னும் எவ்வளோ கொடுக்கணும்? 0ல் 5 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 10ல் 5 போக 5, 9ல் 5 போக 4. இங்கே கடன் கொடுத்தாச்சு, 8 தான் இருக்குது. 8ல் 4 போக 4, 0ல் 3 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 10ல் 3 போக 7. இன்னும் நாம் கொடுக்க வேண்டியது 7,445 ரூபா நம்ம கொடுக்கணும். ஓகே? இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. 2வது வருஷம். இந்த 2வது வருஷத்தில் செகண்ட் இயரில் நம்ம எவ்வளோ கட்டுறோம்? மறுபடியும் 4000 ரூபா கட்டுறீங்க. இந்த 4000த்தில் அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு? இப்போ நாம் கொடுக்க வேண்டியது 7,445 ரூபா தான் கொடுக்கணும். இந்த 7,445ல் கொடுக்க வேண்டியது 4000 ரூபா கொடுக்குறீங்க. 4000த்தில் இந்த 7,445 ரூபாய்க்கான வட்டி எடுத்துக்கோங்களா இல்லையா? இன்னும் நம்ம இவ்வளோ கொடுக்கணும். 4000 ரூபா கொடுக்குறீங்க. 4000 ரூபா கொடுத்தோம்னா அவன் என்ன செய்வானா, இதுக்கான வட்டி எடுத்துக்கிட்டு மீதியை தான் அசல்ல வைப்பாங்க. இப்போ இதுக்கான வட்டி எவ்வளவு? 7,445 × 5/100. இப்போ இது அடிக்க முடியாது. அடிக்க முடியலைன்னா 2 0 கேன்சல் பண்ணிட்டு 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கலாம். 3 0 இருந்தால் 1 2 3 3 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கலாம். 10 அப்படின்னு ஒரு 0 இருந்தால் ஒரு டிஜிட் தள்ளி 5 கிட்ட புள்ளி வைக்கணும். இங்கே 2 0 இருக்கிறதுனால நான் 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுக்கிறேன். இப்போ நாம பெருக்குங்க. இந்த 5ஆல பெருக்கணும். 5 × 5 25, மீதி 2. 5 × 4 20, 20 2 22, மீதி 2 இருக்கு. இங்க புள்ளி இருக்கு, இப்போ புள்ளி வச்சுங்க. இன்னும் மீதி 2 இருக்கு. 5 × 4 20, 20ஓட மீதி 2 இருக்கு இல்லையா? 22, மீதி 2. 5 7 35, 35 2 37. இப்போ 372 ரூபாய் 25 காசு. சப்போஸ் உங்களுக்கு இப்படி பெருக்க தெரியலைன்னா என்ன பண்ணலாம்? நம்ம தனியா எடுத்து 74.45 × 5,
5 5 25 மீதி 2, 5 4 22 22 மீதி 2, 5 4 22 22 மீதி 2, 5 7 35 2 37. இங்க புள்ளிக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு, அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளிச்சு. அப்போ 372 ரூபாய் 25 காசு. 50 காசு அதுக்கு மேல இருந்தா 1 ரூபாய ரவுண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கீழே வச்சுக்க வேண்டியதான். அப்போ 372 ரூபாய் வட்டி. அப்போ நீங்க கட்டுற 4000 ரூபாயில அவங்க என்ன பண்ணுவாங்க, 372 ரூபாய் வட்டிக்கு எடுத்துப்பாங்க. அப்போ 4000த்துல 372 ரூபாய் வட்டி போயிடும். அப்ப கழிச்சிங்கன்னா 10ல 2 போக 8, 9ல 7 போக 2, 9ல 3 போக 6, மீதி 3. அப்ப அசல் 3628 ரூபாய் அசல். ஓகேயா, ரைட். இப்ப இந்த 3628 இங்க கழிச்சிடணும். கழிச்சிங்கன்னா 5ல 8 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 15ல 8 போக 7. இங்க கடன் கொடுத்தாச்சு, 3 தான் இருக்கு. 3ல 2 போக 1. 4ல 6 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 14ல 6 போக 8. இங்க கடன் கொடுத்தாச்சு, 6 தான் இருக்கும். 6ல 3 போக 3. இன்னும் நாம எவ்வளவு கொடுக்கணும், 3817 ரூபாய் கொடுக்கணும். இப்போ தேர்ட் இயர்ல எவ்வளவு கொடுக்குறீங்க, 4000 rupees கொடுக்குறீங்க. தேர்ட் இயர்ல 4000 rupees கொடுக்குறீங்க. இப்ப நியாயப்படி என்ன பண்ணணும்னா, இன்னும் நாம கொடுக்க வேண்டியது 3817 ரூபாய். இந்த 3817 இன்ட்டு 5/100 போட்டு கால்குலேட் பண்ணணும். ஆனால் லாஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் 3817 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம 4000 ரூபாய் கொடுக்குறோம். அதோட முடிஞ்சு போகுது. அப்போ அவ்வளவுதானே, இதோட கணக்கு முடியுதுல்ல. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 3817 ரூபாய் கொடுக்கணும், இந்தாங்க 4000 ரூபாய். அப்ப இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க, அதுதான் இன்ட்ரெஸ்ட். ஸோ கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்த வரையிலும் நாம எதுவும் கால்குலேட் பண்ண இந்த மாதிரி வேண்டாம். 3817 ரூபாய் கொடுக்க வேண்டியதுக்கு 4000 ரூபாய் கொடுக்குறோம். அப்போ எவ்வளவு வட்டி, 4000த்துல 3817 ரூபாய் கழிச்சிருங்க. கழிச்சிட்டீங்கன்னா 0ல 7 போகாது, கடன் வாங்கிக்கங்க. 10ல 7 போக 3, 9ல 1 போக 8, 9ல 8 போக 1. கடன் கொடுத்தாச்சு, 3 தான் இருக்கும். 3ல 3 போக 0. அப்போ 183 ரூபாய் வட்டி உங்களுக்கு. அப்போ 4000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 3817 ரூபாய் அசல்ல எடுத்துக்குவாங்க, 183 ரூபாய் வட்டி. அப்போ கடன் தீர்ந்தது, நெல். முடிஞ்சா இல்லையா? இப்போ கடன் முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா 3800 முடிஞ்சிருச்சு. இப்போ எவ்வளவு கட்டிருக்கீங்க, 3 4 12000 ரூபாய் கட்டிருக்கீங்க. ஆனா டவுன் பேமெண்ட் ஒரு 4000 ரூபாய் கட்டணும்ல அசல். அப்போ அதையும் சேர்த்தா 16000 ரூபாய் கட்டிருக்கோம். 16000 ரூபாய். இதுல வட்டி எவ்வளவு, 3 2 5 5 5 10 மீது 1, 9 9 1 10 10 4 14 மீது 1, 1 1 2 2 3 5 5 5 10. ஸோ 1040 ரூபாய் வட்டி. மொத்தம் 16000 ரூபாய். அதுல 1040 ரூபாய் வட்டி. மீதி எவ்வளவு இருக்கு, இதை கூட்டுங்க. 7 7 8 15 15 5 20 மீதி 2, 2 1 3 3 2 5 5 5 10 மீதி 1, 1 8 9 9 6 15 15 4 19 மீதி 1, 1 3 4 4 3 7 7 3 10 10 4 14. ஸோ இந்த 14900 ரூபாய் இங்க வந்துடும். 14900 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கியிருக்கீங்க, கொடுத்தாச்சு. பிளஸ் 1040 ரூபாய் வட்டி சேர்த்து கொடுத்துருக்கோம். அப்போ 14900 பிளஸ் 1040 ரூபாய் வட்டி, இது ரெண்டையும் சேர்த்து தான் உங்களுக்கு எவ்வளவு 16000 ரூபாய் வருது. ஓகேயா? ஸோ இதுதான் உங்களுக்கு கணக்கு. இதுதான் ஆக்சுவலா உங்களுக்கு கணக்கு. மொத்தம் 16000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 4000 ரூபாய் கொடுத்துறீங்க, வாங்கினோடனே 4000 கொடுத்துறோம். இந்த மாதிரி தான் நீங்க இந்த கணக்கை போடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் சம்.
அடுத்தது செகண்ட் சம், இரண்டாவது கணக்கு. இரண்டாவது கணக்கு இதே கணக்கு தான், இதே மாடல். இது ரெட்டி அண்ட் மூர்த்திங்கிற புக்ல எக்ஸசைஸ் 1. particulars, cash price, interest paid, அடுத்தது cash price paid. இது மாதிரி ஒரு காலம். இது ரெண்டாவது கணக்கு. இந்த கணக்கு ரெட்டி அண்ட் மூர்த்தியில எக்ஸசைஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஹையர் பர்ச்சேஸ் சிஸ்டம்ங்கிற சாப்டர்ல எக்ஸசைஸ்ல இருக்கிற முதல் ப்ராப்ளம். ராமன் purchased a motor car from Bharathan whose cash price is 56,000. அப்போ கார் எவ்வளவு? 56,000 ரூபாய் இதனுடைய கேஷ் பிரைஸ். அவ்வளவுதான். இதுக்கு இன்ட்ரெஸ்ட், கேஷ் பிரைஸ் பெய்ட் கிடையாது. இப்போ வாங்கின உடனே ஆன் 1173 1193 இந்த கார் வாங்குறாரு. ஓகே, rupees 15,000 is paid on signing the contract. இதை வாங்கிக்கிறேன், வாங்கிக்கிட்டு நான் முதல்ல இவ்வளவு தரேன், மீதியை பின்னாடி தரேன்னு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க இல்லையா? அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது நீங்க எவ்வளவு கொடுக்கணும்? 15,000 கொடுக்கணும். இதுக்கு தான் டவுன் பேமெண்ட் பேர். ஸோ டவுன் பேமெண்ட் 15,000 ரூபாய். இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, 15,000 அசல் தான். உடனே வாங்குறது அசல்ல வர வச்சுக்குவாங்க. இப்போ மீதி நீங்க தர வேண்டியது எவ்வளவு? 41,000 ரூபாய் தரணும். 56,000 ரூபாய் பொருளை வாங்கிட்டு 15,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, 41,000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருக்கு. அந்த பேலன்ஸ் இந்த 41,000 ரூபாய் is to be paid in 3 equal annual installments of rupees 10,000 each. இத வருஷத்துக்கு 10,000 3 இன்ஸ்டால்மெண்டா நாம கொடுக்கிறோம். சரி, இப்போ வருஷத்துக்கு, அப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல எவ்வளவு கொடுக்குறீங்க? 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. 10,000 ரூபாய் வருஷத்துக்கு கேஷ் பிரைஸ். இன்ஸ்டால்மெண்ட் பெய்டுன்னு ஒரு காலம் இருக்கு. இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு இது இங்க இருக்கணும். இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, இன்ட்ரெஸ்ட் பெய்டு, இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, இன்ஸ்டால்மெண்ட் பெய்டு, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் பெய்டு, அடுத்தது கேஷ் பிரைஸ் பெய்டு. ஸோ கேஷ் பிரைஸ் பெய்டு 15,000 ரூபாய். இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு வருஷம் ஆன உடனே நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? இன்ஸ்டால்மெண்ட் 10,000 ரூபாய் கட்டுறீங்க. 10,000 ரூபாய் கட்டுறீங்க. ஆனா நீங்க கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 41,000 ரூபாய். இதுக்கு the rate of interest is 5% per annum. வருஷத்துக்கு 5% rate of interest. அப்போ 41,000 ரூபாய் நீங்க 56,000 பொருள் வாங்குனீங்க, 15,000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, மீதி 41,000 ஒரு வருஷம் கழிச்சு 10,000 ரூபாய் கொடுக்குறீங்க. அப்ப கொடுக்கும் போது அவன் என்ன செய்வான்? அந்த 41,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி போடுவான்ல, அந்த வட்டி 41,000 இன்டு 5%, 5/100. இப்ப 2 ஜீரோக்கு 2 ஜீரோ போயிடும். இப்ப பெருக்குனீங்கன்னா 5 0 0, 5 5, 5 4 20. இப்போ 2,050 ரூபாய். நீங்க 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா அதுல 2,050 ரூபாய் வட்டி எடுத்துக்குவோம். வட்டி எடுத்துக்கிட்டு அசல் எவ்வளவுதான் வச்சுக்குவாங்க? 10,000த்துல 2,050 ரூபாய் வட்டி போயிடுச்சுன்னா மீதி 0, 10ல 5 போக 5, 9, 9 2 போக 7.
ஸோ 7,950 ரூபா தான் அசல். 10,000 ரூபா கட்டினீங்கன்னா வட்டி 2,050 போக 7,950 ரூபா தான் அசல்ல வர வைப்பாங்க. இப்போ இந்த 7,950 ரூபாயை கொண்டு வந்து இங்கே கழிச்சுங்க. ஸோ நம்ம 10,000 கொடுத்தாலும் 2,050 ரூபா வட்டி எடுத்துக்குவாங்க. வட்டி போக மீதி இருக்கிறது தான் அசல். இங்கே அசலை தான் கழிச்சுக்கிட்டே வருவாங்க. 56,000 வாங்கினீங்க, உடனே 15,000 கொடுத்துட்டீங்க, மீதி 41,000. 41,000 10,000 கொடுத்தாலும் 2,050 ரூபா வட்டி எடுத்துக்கிட்டு மீதி இருக்கிற 7,950 ரூபா அசல்ல கழிப்பாங்க. இப்போ 0, 10ல் 5 போக 5, 9ல் 9 போக 0. இப்போ இங்கே கடன் கொடுத்தாச்சு, 0 தான் இருக்கு. 10ல் 7 போக 3, 33,050 ரூபா. இப்போ நம்ம பாக்கி 33,050 ரூபா கொடுக்கணும். இப்போ செகண்ட் இயர்ல இதே மாதிரி நீங்க 10,000 ரூபா கட்டுறீங்க. ஏன்னா வருஷத்துக்கு 10,000 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறோம். இப்போ இந்த 10,000 கொடுக்கும்போது 33,050 ரூபா இன்னும் நம்ம பாக்கி வச்சிருக்கோம். ஒரு வருஷம் கழிச்சு 10,000 கொடுக்குறீங்க. அப்போ இதுக்கான வட்டி எடுத்துக்குவாங்க. அப்போ இந்த 33,050 ரூபாய்க்கான வட்டி 33,050 இன்டு 5/100. 100ல இங்க ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ போயிடும். இன்னும் ஒரு ஜீரோ பாக்கி. ஒரு ஜீரோங்கிறதுனால ஒரு ஸ்தானம் ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுங்க. அல்லது உங்களுக்கு சிரமமா இருந்தா இதெல்லாம் வேண்டாம், 100 அப்படியே வச்சுங்க. இங்க 2 ஜீரோ இருக்கு, அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வச்சுங்க. ஓகே. இப்போ இந்த 5ஆல பெருக்கணும். 5 0 0, 5 5 25, மீதி 2. இங்க புள்ளி இருக்கிறதுனால புள்ளி வச்சுக்கோங்க, மீதி 2 இருக்கு. 5 0 0, 2 இருக்கு இல்லையா, அதை கூட்டிக்கோங்க. 5 3 15, மீதி 1. 5 3 15 1 16. அப்போ 1,652 ரூபா 50 காசு. இது இந்த 50 காசுங்கிறத 50 அதுக்கு மேல இருந்தா முழு ரூபாயா மாத்திக்குங்க. 1,653 ரூபா உங்களுக்கு வட்டி. ஸோ 1,653 ரூபா வட்டி கட்டுதானே போட்டுருக்கோம். ஸோ 33,050. அப்போ 1,653 ரூபா வட்டி. அப்போ இந்த 33,050ல 10,000த்துல இந்த 10,000த்துல 1,653 ரூபா வட்டி போயிடுது. வட்டி போச்சுன்னா மீதி எவ்வளவு? 10 3 போக 7, 6 போக 3, அப்போ 8. 8,347 ரூபா. 8,347 ரூபா அசல். 8,347 ரூபா உங்களுக்கு அசல்ல வர வைப்பாங்க. இப்ப இந்த 8,347 ரூபாய என்ன பண்ணணும்? இங்கே கழிக்கணும். இங்கே கழிச்சுங்க. 8,347 ரூபா கழிங்க இல்லையா? ஒரு நிமிஷம். 56,000 15,000 ரூபாய் கழிக்கிறோம். அதுக்கப்புறம் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃப் 15,000. வருஷத்துக்கு நீங்க எவ்வளவு கட்டுறீங்க? 15,000 ரூபாய் நீங்க வட்டி கட்டி இன்ஸ்டால்மெண்ட் 15,000 ரூபாய் கட்டுறோம். சாரி, இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க எவ்வளவு கட்டுறீங்க இன்ஸ்டால்மெண்ட்? 15,000 ரூபாய். இந்த 15,000த்துல 46,000க்கு 2,050 ரூபாய் வட்டி போயிடுது. அப்போ 2,050 ரூபாய் வட்டி போயிடுச்சுன்னா 15,000 இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறோம். இந்த 15,000த்துல 2,050 ரூபாய் போயிடுச்சுன்னா 0 5 9 12, 12,950 ரூபாய் அசல். இந்த 12,950 தான் இங்கே கழிக்கிறோம். கழிச்சிட்டீங்கன்னா 0 10ல் 5 போக 5, 9 9 போக 0, 10ல் 2 போக 8 2. ஸோ 28,050 ரூபாய் பாக்கி. செகண்ட் இயர்ல ஒரு 15,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 15,000த்துல இதுக்கான வட்டி இதுக்குள்ள இருக்கு. அப்போ 28,050 இன்டு 5%, 5/100.
இப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிட்டு புள்ளி இங்க குத்துங்க, 2 டிஜிட் தள்ளி. இப்போ 5 அனுப்ப இருக்குங்க, 5 0 0, 5 5 25, மீதி 2 2, 5 0 0, அப்ப 2 சேர்த்துக்கிறோம். 5 8 40, மீதி 4, 5 2 10, 10 4 14, 1402 ரூபா 50 காசு. இத முழுசாக்கிங்க, 1403 ரூபா. ஸோ 1403 ரூபா 15,000த்துல இதுக்கான வட்டி போக மீதி 15,000த்துல 1403 ரூபா எடுத்துக்குவாங்க. 10ல 3 போக 7, 9, 9ல 4 போக 5, 13, மீதி 13,597 ரூபா அசல் இல்லையா? முதல்ல 56,000க்கு வாங்குறோம், வாங்கின உடனே 15,000 ரூபா, அதுக்கு வட்டி கிடையாது. ஏன்னா வாங்கின உடனே 15,000 கொடுத்துட்டு தான் நம்ம வாங்குறோம். 41,000, இதுக்கு 15,000 ரூபா கட்டுறீங்க. அப்போ இந்த 41,000 ஒரு வருஷம் வச்சிருந்துருக்கீங்கல்ல, அதுக்கு வட்டி வேணும்ல. ஸோ அதுக்கான வட்டி கால்குலேட் பண்ணால் 2050. ஸோ நீங்கள் கட்டுறது 15,000, அதில் 2,050 ரூபா வட்டி போக அசல் 12,950. இந்த 12,950 கழிச்சுக்கிறோம். இப்போ 28,050, 28,050 ரூபா கொடுக்கணும். மறுபடியும் 15,000 ரூபா இன்ஸ்டால்மெண்ட் கட்டுறீங்க. கட்டின உடனே இதுக்கான வட்டி இவ்வளவு. அப்போ 15,000த்துல வட்டி போக அசல் இவ்வளவு. இந்த அசலை இங்கே கொண்டு வந்து கழிக்கணும். 13,597 கழிச்சிங்கன்னா 10ல் 7 போக 3, கடன் வாங்கியாச்சு, 4 இருக்கும். 14ல் 9 போக 5, 9ல் 5 போக 4, 7ல் 3 போக 4, 2ல் 1 போக 1, 7 3 10. இப்போ நம்ம கழிச்சது கரெக்டா இருக்கான்னு பார்க்கணும்னா இப்படி கூட்டி பார்த்துருங்க. 7 3 10, மீதி 1, 1 5 6, 6 9 15, மீதி 1, 1 4 5, 5 5 10, 0, மீதி 1, 1 4 5, 5 3 8, 1 1 2. சில சமயங்களில் நம்ம கழிக்கும் போது, கடன் வாங்கி கழிக்கும் போது தப்பு பண்ணிடுவோம். அப்போ தப்பு பண்ணிட்டாலும் இதோட கூட்டி பார்த்தீங்கன்னா இது வருதான்னு பாருங்க. இதுல இருந்து இதை கழிச்சா இது, இதையும் கூட்டினா இது. அப்போ கரெக்டா வந்துச்சுன்னா நம்ம கழிச்சது கரெக்டா இருக்கு. ஏன்னா கழித்தல சில சமயங்களில் கடன் வாங்கி கழிக்கும் போது தப்பு பண்ணிடுவோம். அப்போ செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 3rd இயர், 3வது வருஷத்துலையும் 15,000 ரூபாய் கட்டுறீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கடைசி இன்ஸ்டால்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் கணக்கு பார்க்க மாட்டாங்க. 14,453 ரூபா நம்ம கொடுக்கணும், 15,000 ரூபா கொடுக்குறோம். அது ரெண்டுக்கும் இடையில உள்ளது வட்டி. அப்போ 15,000த்துல 14,453 ரூபா கொடுக்க வேண்டியது 15,000 ரூபா கொடுக்குறோம். கழிச்சிருங்க. 0ல 3 போகாது, 10ல் 3 போக 7, 9ல் 5 போக 4, 9ல் 4 போக 5, 4ல் 4 போக 0, அப்படியே போயிட்டு 547 ரூபா வட்டி. ஸோ 14,453 ரூபா பிளஸ் 547 ரூபா. அப்போ 14,453 ரூபா அசல் பிளஸ் வட்டி 15,000 ரூபா. இப்போ அந்த 14,453 இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க கணக்கு தீர்ந்துருச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு 15,000, நீங்க எவ்வளவு இன்ஸ்டால்மெண்ட் கட்டியிருக்கீங்க? 60,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. 56,000 ரூபாய்க்கு ஒரு கார் வாங்கிட்டு 4 வாங்கின உடனே 15,000, அப்புறம் ஒரு வருஷம் 15,000, 3 தடவை மொத்தம் 60,000 ரூபாய் கட்டியிருக்கீங்க. இந்த 60,000த்துல வட்டி எவ்வளவு? 7 3 10, மீதி 1, 1 4 5, 5 5 10, மீதி 1, 1 5 6, 6 4 10, மீதி 1, 1 1 2, 2 2 4. ஸோ இப்போ 56,000 ரூபாய் பொருளுக்கு 60,000 ரூபாய் நீங்க கட்டிருக்கீங்கன்னா மீதி 4,000 தானே வட்டி வந்துருக்கு இல்லையா? இப்போ இதை கூட்டினீங்கன்னா அந்த 56,000 வந்துடும். 7 3 10, மீதி 1, 5 1 6, 6 9 15, 15 5 20, மீதி 2, 6 11 20, மீதி 2, 6 9 11 16, மீதி 1, 2 3 4 5. ஸோ 56,000 ரூபாய் கார், 4,000 ரூபாய் வட்டி சேர்த்து 60,000 ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது 2வது கணக்கு. இது எக்ஸசைஸ்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அடுத்தது எக்ஸசைஸ்ல உள்ள செகண்ட் ப்ராப்ளம். அதை பார்த்துட்டா இந்த மாடல் நமக்கு முடியும். அடுத்தது செகண்ட் மாடல், 3rd மாடல்.
முடிச்சிட்டோம்னா இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் முடிஞ்சிடும். இப்போ மூணாவது, மோகன் பர்ச்சேசஸ் எ கார். இதே மாதிரி ஒரு டேபுலர் காலம் போட்டுருங்க. particulars, cash price, installment, cash price paid, interest paid, cash price paid. Particulars, cash price, அடுத்தது installment paid, இதுல interest paid, அடுத்தது cash price paid. அட்டவணை போட்டாச்சு. மோகன் purchased a car on hire purchase system. The total cash price of the car is 15,980. 15,980 ரூபாய்க்கு கார் ஒன்று வாங்குறாரு. கார் வாங்குறது 15,980 ரூபாய்க்கு கார் வாங்குறாரு. ஸ்கூட்டர் கூட வாங்க முடியாது. 15,980 ரூபாய்க்கு வாங்குறாரு. பேயபிள் ₹4,000 டவுன். இப்போ வாங்கின உடனே டவுன் பேமெண்ட் 4,000. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கொடுக்கறது. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே 4,000 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த 4,000 உங்களுக்கு அசல் தான். ஸோ அசல்ல 4,000 கொடுத்துறீங்க. ஓகே, இது இன்ஸ்டால்மெண்ட் கிடையாது, டவுன் பேமெண்ட். ஸோ டவுன் பேமெண்ட் 4,000 அப்படியே அசல்ல வர வச்சுக்கோங்க. அப்போ 15,980 4,000 போச்சுன்னா மீதி 11,980. 0 8 9 5ல் 4 போக 1 1 11,980 ரூபா நம்ம பாக்கி. இதுல அண்ட் இன் 3 இன்ஸ்டால்மெண்ட் மீதி இருக்கிறத 3 இன்ஸ்டால்மெண்டா கொடுக்குறோம். இப்போ இது வரைக்கும் போட்ட 2 கணக்கும் ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட். வருஷம் 4,000 4,000 4,000. ரெண்டாவது கணக்கில் வருஷம் 10,000 10,000 10,000. ஆனால் இதில் அன்ஈக்குவல் இன்ஸ்டால்மெண்ட் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இதில் அண்ட் இன் 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ் ஆஃப் ₹6,000, ₹5,000 அண்ட் ₹2,000 அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர். முதல் வருஷம் 6,000, ரெண்டாவது வருஷம் 5,000, மூணாவது வருஷம் 2,000 கொடுக்குறாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் இயரில் இவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் கொடுக்குறாரு? 6,000 ரூபா கொடுக்குறாரு. இந்த 6,000ல் அசல் எவ்வளவு, வட்டி எவ்வளவு? நம்ம கொடுக்க வேண்டியது 11,980 ரூபா. இந்த 11,980க்கு எத்தனை பர்சன்ட் சொல்றாங்க? 5% per annum. Interest is charged at 5% per annum. அப்போ 5/100. 5/100. 2 0 தள்ளி இங்கே புள்ளி குத்துங்க. புள்ளி குத்திட்டு இப்போ 5ஆல பெருக்கிக்குங்க. 5 × 0 0, 5 × 8 40, மீதி 4, 5 9 45 + 4 49, மீதி 4, 5 5 4 9, 5 5. அப்போ 599 ரூபா முதல் வருஷத்துல வட்டி. ஸோ முதல் வருஷத்துல வட்டி எவ்வளவு? 599 ரூபா. இப்போ நீங்கள் 6,000 ரூபா கட்டுறீங்க. ஆனால் அதில் வட்டி எவ்வளோ எடுத்துக்குவாங்க? 599 ரூபா வட்டி எடுத்துக்குவாங்க. அப்போ மீதி எவ்வளோ அசல்? 6,000 கட்டினதுல 599 ரூபா வட்டி போயிடுச்சுன்னா மீதி அசல். 0ல் 1 போகாது, கடன் வாங்கிக்கும். 10ல் 9 போக 1, 9ல் 9 போக 0, 9ல் 5 போக 4, மீதி 5. அப்போ அசல் 5,401. ஸோ நீங்கள் 6,000 ரூபா கொடுத்தீங்க. ஒரு வருஷத்தில் 6,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அசல்ல 5,401 ரூபா வச்சுக்குவாங்க, வட்டி 599 ரூபா எடுத்துக்குவாங்க. இந்த 5,401 ரூபா அசலை இதில் கழிங்க. 0ல் 1 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 10ல் 1 போக 9, 7ல் 0 போச்சுன்னா 7, 9ல் 4 போக 5, 11ல் 5 போக 6. ஸோ இப்போ இன்னும் 6,579 ரூபா நம்ம பாக்கி வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் செகண்ட் இயர்
முதல் வருஷம் 5000, ரெண்டாவது வருஷம் எவ்வளோ கட்டுறாரு? முதல் வருஷம் 6000, ரெண்டாவது வருஷம் 5000 கட்டுறாரு. ஸோ செகண்ட் இயரில் இன்ஸ்டால்மெண்ட் 5000. இந்த 5000ல் இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி இருக்கு. அப்போ இந்த அமௌண்ட்டுக்கான வட்டி எவ்வளவு? 6579 இன்ட்டு 5%. 2 0க்கு இங்கே புள்ளி வச்சுங்க. இப்போ இந்த 5ஆல பெருக்குங்க. 5 × 9 45, மீதி 4. 7 35, 35 + 4 39, மீதி 3. 5 5 25, 25 3 28, மீதி 2. 5 6 30, 32 32. ஸோ 328.95 காசு. 0.5க்கு மேலே இருந்தாவே முழுசாக்கிக்கலாம். அப்போ நான் இதை 329 ரூபான்னு ஆக்கிக்கிறேன். இப்போ நீங்கள் செகண்ட் இயரில் 5000 ரூபா கட்டினீங்கன்னா இதுக்கான இன்ட்ரெஸ்ட் 329 ரூபா எடுத்துக்கிட்டு மீதியை தான் அசலுக்கு வைப்பாங்க. அப்போ இதில் இந்த இன்ட்ரெஸ்ட் போக மீதி எவ்வளவு? 5000ல் 329 ரூபா வட்டி போச்சுன்னா 10ல் 9 போக 1, 9ல் 2 போக 7, 9ல் 3 போக 6, மீதி 4. ஸோ 4671 ரூபா அசல். ஓகேயா? இந்த 4670 இங்க வச்சு கழிங்க. 9ல் 1 போக 8, 7ல் 7 போக 0, 5ல் 6 போகாது, கடன் வாங்கிக்கோங்க. 15ல் 6 போக 9, கடன் கொடுத்தாச்சு, மீதி 5 இருக்கும். 5ல் 4 போக 1. இன்னும் நம்ம 1908 ரூபா பாக்கி தரணும். இப்போ தேர்ட் இயர். தேர்ட் இயரில் எவ்வளோ கொடுக்குறாங்க? 2000 ரூபா கொடுக்குறான் இன்ஸ்டால்மெண்ட். ஃபர்ஸ்ட் இயர் 6000, செகண்ட் இயர் 5000, தேர்ட் இயர் 2000. அப்போ 1908 ரூபா கொடுக்க வேண்டியதுக்கு நம்ம 2000 ரூபா கொடுக்குறோம். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில உள்ள வித்தியாசம் கடைசி வருஷத்துக்கு இப்படி கால்குலேட் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ இதுல இருந்து இதை கழிங்க. 2000லேருந்து 1908 கழிச்சிங்கன்னா 92 ரூபா உங்களுக்கு வட்டி. அப்போ 92 ரூபா வட்டி, 1908 ரூபா அசல். இந்த 1908 ரூபா அசலை இங்கே வச்சு கழிச்சிங்கன்னா நில். அதாவது நம்ம கடன் கொடுத்து முடிச்சாச்சு. எவ்வளோ கொடுத்துருக்கோம்? இதான் 4000 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ 5 2 7 13, 13 4 17,000 ரூபா. மொத்தம் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 15,980 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு 17,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா அதுல வட்டி எவ்வளவு? 9 2 11, 11 9 20, மீது 2, 2 9 11, 13, 13 9 22, 2 2 3 5 5 5 10. 1020 ரூபா வட்டி. இதை கூட்டுங்க. 8 1 9, 9 1 10, மீதி 1, 1 7 8, 9 5 14, 18, மீதி 1, 2 6 11 15. அப்போ இப்போ 15,980 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிக்கிட்டு 17,000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அப்படின்னா 1020 ரூபா வட்டி. 15,980 980 வரணும். 8 1 9 1 10, மீதி 1, 1 7 8, 9 9 6, 9 6 15, 15 4 19, மீதி 1, 1 1 2, 2 4 6, 15 19 15. ஸோ 15,980 ரூபா கொடுத்தாச்சு. 1020 ரூபா வட்டி சேர்த்து மொத்தம் 17,000 ரூபா கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் how interest is calculated when total cash price, rate of interest and installment are given. இந்த மூணுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதான் இந்த மாடல். இது ஒரு டைப். இன்னும் 2 டைப் இருக்கு. இந்த 2 டைப்பும் முடிச்சாச்சுன்னா இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போயிடும். தேங்க்யூ.